அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லா. வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணலாம் வாங்க. சில்லி ஃப்ளஷ் நானே வீட்டில் ரெடி பண்ணேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பேனில். நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட்டை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும், அதிகமாக வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ராவ் மில்க் தான் ஆட் பண்ணணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரண்டி எடுத்திங்கன்னா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், க்ரீமி ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் வந்து ஆனியன், அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளாஷ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நான் வீட்லேயே தயாரித்தது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெஜிடபிள் போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் அது வீடியோவில் காட்டல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா வேகும். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை வந்து நம்ம ஒரு வேக்காடு வேக வச்சு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருப்போம், அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் சீசன் இருக்குது பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் பேக்கெட் தான் வச்சுருந்தேன். அது எனக்கு கரெக்டான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன், அதனால் போட்டேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அந்த லைட் ஹீட்லேயே இதாகட்டும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலேயும் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளாஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெல்ட்டான சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மெல்ட்டான சீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. க்ரீமி ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு. ஸ்வீட் கார்ன் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை. இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். 5 minutes தான் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெடி பண்ணிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் வந்திருந்தோம், அந்த வீடியோ தான். பாருங்கள், பாப்பா எவ்வளோ சூப்பராக கார் ஓட்டிகிட்ருக்கா. ரெட் கலர் காரில் இருக்குது பாருங்கள், அதுதான் பாப்பா. எவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்ருக்கா. ஐமன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்ருக்கா, மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு.